மர்மச்சாவியும் மூங்கில் புதரும். இந்த கதையின் கதாநாயகன் ஆதித்யா என்ற 7ஆம் வகுப்பு படிக்கும் சுட்டி பையன். ஒரு கோடை விடுமுறையில் ஆதித்யா தனது தாத்தாவின் கிராமத்து வீட்டிற்கு சென்றான். தாத்தா வீடு பழமையாகவும் அதை சுற்றிலும் அடர்ந்த மரங்களும் தோட்டமும் இருந்தன. தாத்தா வீட்டிற்கு பின்னால் ஒரு காலத்தில் யாரும் நுழைய துணியாத ஒரு அடர்ந்த மூங்கில் புதர் இருந்தது. ஒரு நாள் ஆதித்யா பழைய அறை ஒன்றை துடைக்கும்போது ஒரு மஞ்சள் நிற பித்தளை சாவியை கண்டான். அது சாதாரண சாவி போல இல்லை. அதன் தலைப்பகுதியில் ஒரு வினோதமான புலியின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. தாத்தா, இந்த சாவி யாருடையது என்று ஆதித்யா கேட்டான். தாத்தா, அதுவா, அது எங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக இருக்கும் ஒரு மர்மச்சாவி. அதற்கான பூட்டு எங்கு உள்ளது என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. சும்மா பெட்டியில் போட்டுவிட ஆதி என்று அலட்சியமாக சொன்னார். ஆனால் ஆதித்யாவின் மனதில் அது ஆழமாக பதிந்தது. அவனது கவனம் வீட்டிற்கு பின்னால் இருந்த அந்த பழங்கால மூங்கில் புதர் பக்கம் திரும்பியது. அந்த புதரின் நடுவில் இலைகளும் மற்றும் கொடிகளால் முற்றிலும் மூடப்பட்ட ஒரு பழங்கால கல் சுவர் இருப்பதை கவனித்தான். கொடிகளை நீக்கி பார்த்தபோது அந்த சுவரில் துருப்பிடித்த ஒரு சிறிய இரும்பு பூட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். ஆதித்யாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் மெதுவாக பித்தளை சாவியை பூட்டில் நுழைத்தான். ஒரு சிறு சத்தத்துடன் கிளிக் என்ற ஒலியோடு பூட்டு திறந்தது. பூட்டு விழுந்ததும் ஆதித்யா தள்ளி பார்க்க அந்த சுவரின் நடுவில் இருந்த ஒரு சிறிய மரக்கதவு திறந்து கொண்டது. உள்ளே இருட்டும் குளிர்ந்த காற்றும் வந்தது. பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாகச ஆர்வம் அவனை உள்ளே தள்ளியது. கையில் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அது ஒரு சிறு பாதாள அறை போல இருந்தது. அறை முழுவதும் தூசியும் சிலந்தி கூடுகளுமாக கிடந்தன. சுவரில் சில வினோதமான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. அந்த அறையின் ஒரு மூலையில் ஆதித்யா ஒரு பழைய மரப்பெட்டியை கண்டான். பெட்டியின் மேல் ஆபத்து என்றோ திறக்காதே என்றோ எதுவும் எழுதப்படவில்லை. அவன் மூடியை திறந்தபோது அங்கே தங்கம் வைரம் எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரே ஒரு பொருள் இருந்தது. அது ஒரு பட்டுத் துணியில் சுற்றப்பட்ட ஒரு பழைய நோட்டு புத்தகம். அவன் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து கதவை மீண்டும் பூட்டினான். தாத்தாவிடம் புத்தகத்தை காட்டினான். அது தாத்தாவின் தாத்தாவால் எழுதப்பட்டது. ஆதித்யா ஒரு பெரிய மர்மத்தை பித்தளை சாவியை கொண்டு விடுவித்திருந்தான். அவன் கண்டுபிடித்த பொக்கிஷம் பணமோ நகையோ அல்ல. அது அவனுடைய முன்னோர்களின் வரலாறும் அறிவும் நிறைந்த ஒரு பொக்கிஷம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த நோட்டு புத்தகத்தில் தாத்தாவின் தாத்தா என்னென்ன ரகசியங்களை குறித்து வைத்திருப்பார் என்று ஊகித்து கூற முடியுமா? அதில் அந்த கிராமத்தை பற்றிய பல மறைக்கப்பட்ட கதைகள், மருத்துவ குறிப்புகள் மற்றும் அந்த மூங்கில் புதர் இருந்த இடத்தில் ஒரு காலத்தில்